இந்த வீடியோவில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? அதாவது ஒரு ஆஃபீஸ் மீட்லேயோ இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தங்கியிருக்கீங்களா, தூரமாக தங்கியிருக்கீங்களா, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, உங்கள் நேட்டிவ் எது அப்படிலாம் விசாரிப்பாங்க இல்லை? அதை வேர் டிட் யூ ஸ்டே, வேர் டிட் யூ ஸ்டே அப்படின்னா நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அந்த மாதிரி மீனிங். அடுத்தது, நான் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறது இது ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சர் அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வில் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீக், நான் உங்களை பார்க்குறேன் அடுத்த வாரம் அப்படிங்கிறது. கதவை திறக்க முடியுமா அப்படிங்கிறது இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறோம் இல்லையா, கதவை திறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறத நம்ம கேன் யூஸ் பண்ணி சொல்லலாம். கேன் யூ ஓப்பன் தி டோர் ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்கும் போது கேன் யூ யூஸ் பண்ணலாம், கேன் யூஸ் பண்ணலாம். இன்னும் பொலைட்டாக கேட்கணும் அப்படின்னா குட் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன பிளான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? இன்றைக்கி என்ன பிளான் அப்படிங்கிறத வாட் இஸ் த பிளான் ஃபார் டுடே, வாட் இஸ் அப்படிங்கிறத ஷார்ட்டாக வாட்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ் த பிளான் ஃபார் டுடே அப்படின்னா இன்றைக்கி என்ன பிளான் இருக்குது, ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி சொல்கிறது. என் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது எப்படி சொல்லலாம்? என் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வேர் யூஸ் பண்ணலாம். எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர் இஸ் மை ஃபோன், வேர் இஸ் மை ஃபோன் அப்படின்னா என் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறது. நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நிறைய ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஆங்கிலம் பேச போகிறேன், ஆங்கிலம்னா என்ன? இங்கிலீஷ். ஸோ நான் ஆங்கிலம் பேச போகிறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? நான் ஆங்கிலம் பேச போகிறேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ், ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன? நான் ஆங்கிலம் பேச போகிறேன் அப்படிங்கிறது தான் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, பஸ் எப்போ வரும் அப்படின்னு கொஷின் கேட்குறது எப்படி கேட்கலாம்? பஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத when will the bus come, when will the bus come அப்படின்னா பஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மீனிங். பஸ் போயிடுச்சா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? இதுவே பஸ்ஸு போயிடுச்சா அப்படின்னு கேட்குறத எப்படி கேட்கலாம்? பஸ் வந்துருச்சா அப்படிங்கிறத when will the bus come, பஸ் எப்போ வரும் அப்படிங்கிறத when will the bus come. பஸ் போயிடுச்சா அப்படிங்கிறத is the bus gone, இஸ் தி பஸ் கான் அப்படின்னு கேட்கலாம். குற்ற உணர்ச்சியாக இருக்குது, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் பொய் சொல்லியிருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு கில்ட்டியாக இருக்குது. கில்ட்டிங்கிறது தான் குற்ற உணர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஃபீல் கில்ட்டி அப்படின்னா எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் எனக்கு ஏதோ மாதிரி ஃபீலாக இருக்குதுன்னு உணர்கிறேன் அப்படிங்கிறது தான் ஐ ஃபீல் கில்ட்டி. நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ப்ளேலிஸ்ட் வேணுமோ சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.